என் பெயர் கெசியா ரோசி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் புனித பீட்டர் தொடக்கப்பள்ளி. அரசியலமைப்பின் முகப்புரை. அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் ஆட்சியையும் மக்களின் நலனையும் சார்ந்த மிக முக்கியமான துறையாகும். மனித சமூகங்கள் உருவான காலத்தில் இருந்து ஒழுங்கும் நீதி நிலவும் வகையில் ஒரு ஆட்சியமைப்பு தேவைப்பட்டு வந்தது. அதனால்தான் அரசியலமைப்பு எனப்படும் அமைப்பு உருவானது. அரசியலமைப்பு என்பது ஒரு நாடு எவ்வாறு ஆளப்படுகிறது, யார் ஆட்சி செய்கிறார்கள், மக்களின் உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன என்பதை கூறும் ஒரு அமைப்பாகும். இது அரசின் செயல்பாடுகளுக்கும் மக்களின் நலன்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான அரசியலமைப்பு உள்ளது. இந்தியா ஜனநாயக நாடாகும். ஜனநாயகம் என்றால் மக்கள்தான் ஆட்சியின் மூல ஆதாரம் என்பதாகும். மக்கள்தான் வாக்குரிமை மூலம் தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாகவே நாட்டை ஆளுகிறார்கள். இதுவே மக்களாட்சி கொள்கை எனப்படும். அரசியலமைப்பின் முக்கிய நோக்கம் நாட்டின் ஒழுங்கை நிலைநிறுத்துவதும் நீதி, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை உறுதி செய்வதும், மேலும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை விளக்கி அவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுவதாகும். ஒரு நல்ல அரசியலமைப்பு இருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும். மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். எனவே அரசியலமைப்பு என்பது எந்த நாட்டிற்கும் அவசியமான அடிப்படை தூணாகும். நன்றி, வணக்கம். வெரி குட்.